வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் 70வது பொதுச்சபை கூட்டம் நியூயார்க்கில் இன்று ஆரம்பம். மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் முன்வந்தமைக்கு அமெரிக்கா பாராட்டு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்றுள்ளது. கடுவல நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான அமெரிக்க பிரேரணை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பில் பொதுநலவாய மற்றும் சர்வதேச நீதிபதிகள், சட்டத்தரணிகள் மற்றும் விசாரணையாளர்கள் அங்கம் வகிக்கும் உள்ளக பொறிமுறையின் கீழ் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அந்த பிரேரணையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மெசிடோனியா, மொண்டினீக்ரோ, ஐக்கிய ராஜ்யம், வட அயர்லாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் அனுசரணையுடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த பிரேரணையில் 6 பக்கங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த தீர்மானத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டுப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை படையினரால் இழைக்கப்பட்டதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் குறித்து வெளிப்படைத்தன்மையுடனான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.